அந்த ஆல்ஃபா அப்படின்றதே வந்து ஈகோ தான். என்னோட நண்பன் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தான் குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கணும், தான் குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனால் என்னை விட உயரம் போயிடக்கூடாதுன்னு தான் ஆல்ஃபா நினைக்கும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான என் உடலை பாதுகாக்கிறதுலையும் என் உயிரை பாதுகாக்கிறதுலையுமே நான் என் ஈகோ விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சாக போகிறேன்னு அர்த்தம், இல்லைனா செத்துட்டேன்னு அர்த்தம். ஈகோனா என்ன? ஈகோனா தான் சுயநலமாக இருக்கிறது அப்படின்னு பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஈகோ அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா, ஒரு மனுஷனுக்கு அது தேவையில்லையா, இதை பற்றிலாம் நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஈகோ அப்படிங்கிறது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டு. ஆனால் அந்த தான் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. ஈகோனா ஒரு அன்காம்ப்ரமைசிங் அஃபினிட்டி, ஒரு அன்காம்ப்ரமைசிங் ப்ரொடெக்ஷனிசம் டுவர்ட்ஸ் மை செல்ஃப். அதாவது அந்த தான்குள்ள என்னுடைய உடல் இருக்குது, ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த தான்குள்ள என்னுடைய உயிர் இருக்குது, தான் அந்த ஈகோக்குள்ள என்னுடைய எமோஷன்ஸ் இருக்குது, என்னோட பிலாங்கிங்ஸ் என்னுடைய பொருட்கள் இருக்குது, என்னுடைய ஃபேமிலி என்னுடைய உறவுகள் இருக்குது. அந்த ஈகோக்குள்ள ஒரு டெரிட்டரி இருக்குது. அந்த ஈகோக்குள்ள என்னுடைய ஜீன் இருக்குல்ல, என்னோட ஜீன் கூட அந்த ஈகோக்குள்ளே அடங்குது. என்னோட ஜீன் அடுத்த தலைமுறைக்கு போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ஈகோக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்போ திரும்ப சொல்கிறேன், அந்த தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஈகோனா என்ன? தான் சுயநலமாக ஒருத்தர் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அந்த தான் எதுக்குள்ளெல்லாம் அது என்ன பண்ணுது? அது வந்து இயற்கையே கொடுத்த ஒரு சாஃப்ட்வேர். எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, உடல் அண்ட் உயிர் சார்ந்த சில விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு கொடுத்த ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஈகோ. அப்போ இந்த உலகத்தில் இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடலையும் உயிரையும் நீங்களே பாதுகாத்துக்கணும். அதுக்கான ஒரு பிரைமரி சாஃப்ட்வேர், இயற்கை கொடுத்த ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஈகோ. வெளியிலேருந்து வேற யாரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா நேரமும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த உடலையும் உயிரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூடவே இந்த உடலோட உயிரோடு சேர்ந்த ஒரு விஷயம் தான் ஈகோ. அப்போ அது எதெல்லாம் இயற்கையாகவே பாதுகாக்க விரும்புது அப்படின்னா, முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி உடலை பாதுகாக்கும், நம்மளோட உடம்பு இதை நம்ம பாதுகாக்கணும், நம்மளோட உயிர் அதை பாதுகாக்கணும், அப்புறம் எமோஷன்ஸ், நம்மளோட பிலாங்கிங்ஸ், டெரிட்டரி, இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்களை பாதுகாக்கிறது தான் இந்த ஈகோவோட வேலை. சரி, அப்போ ஈகோ அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக, ஒரு தவறான ஒருத்தருக்கு இருக்கக்கூடாத ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறது முழுசாக கரெக்டு கிடையாது. அதே மாதிரி முழுசாக தப்பும் கிடையாது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஈகோ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இயற்கையே கொடுத்த ஒரு விஷயம்தான். சரி, அப்போ இந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா, மனிதன் அப்படிங்கிறவனே ஒரு குரங்கு மாதிரி ஒரு மேமல். அங்கேருந்து எவல்யூஷனில் பல ஆயிரம் வருஷத்தில் இன்றைக்கி நம்ம மனிதர்களாக இன்றைக்கி வந்திருக்கோம். அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு குரங்குக்கு இருக்கக்கூடிய அதே சாஃப்ட்வேர் தான் இந்த ஈகோ. எல்லாமே அனிமல் கிங்டம்லேயே இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து எவல்யூஷனில் இன்றைக்கி மனிதர்கள்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு சராசரியாக ஒரு அனிமலுக்குமே இதே ஈகோ இருக்குது. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கூடயும் நம்மளோட சாஃப்ட்வேர்லேயும் இருக்குது. இப்போ அனிமல் கிங்டமில் ஒரு குரங்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மனிதர்கள் அப்படிங்கிறது ஒரு குரங்கோட தான் ஒப்பிடுறாங்க அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட்டு. சரியா? அப்போ ஒரு குரங்குன்னு எடுத்துக்கோங்க. குரங்கில் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. அதில் ஒன்றுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி குரங்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த குரங்கு வந்து தன்னோட உடலை பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், தன்னுடைய ஃபேமிலி அப்படின்னா தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். ஈகோவாக இருக்கும், ஈகோயிஸ்டிக்காக அதை காப்பாற்றும், டெரிட்டரியை காப்பாற்றும். அப்புறம் இந்த குரங்குகள் வந்து ஒரு குரூப்பாக வாழும், ட்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரூப்பாக தான் இந்த குரங்குகள் வாழும். அந்த குரூப்புக்குள்ளே தன்னுடைய லீடர்ஷிப்பை காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு குரங்கும் முயற்சி பண்ணோம். பொதுவாக ஆண் குரங்குகள் அந்த ஒரு குரூப்புக்குள்ளே லீடர் ஆகிறதுக்கு ஃபைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் ஒரு ஆண் வந்து ஒரு லீடர் ஆகும். அதை தான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இது எல்லாமே ஈகோ சம்மந்தப்பட்டது தான். அந்த ஆல்ஃபா அப்படின்றதே வந்து ஈகோ தான். அது வந்து நேச்சுரலாகவே விலங்குகளுக்கே இருக்கக்கூடியது தான் இந்த உணர்வு. அப்புறம் அதுக்கு அந்த குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இந்த லீடர் அந்த ஆல்ஃபா பண்ணும். அந்த குரூப்பை தாண்டி வேற ஒரு குரூப்லேருந்து வேற ஒரு குரங்கு கூட்டத்திலேருந்து வேற ஒரு ஆல்ஃபா வந்துச்சுன்னா இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கோங்க பயங்கரமாக. ஸோ வெளியிலேருந்து வேற ஒரு குரங்கு இந்த குரூப்புக்குள்ளே வந்துச்சுன்னா இங்கே இந்த குரூப்புக்கு லீடராக இருக்கக்கூடிய ஆல்ஃபா குரங்கு அந்த குரங்கை அடித்து விரட்டுறதுலேயே குறியாக இருக்கும். சாகிற அளவுக்கு அதுங்களுக்குள்ள சண்டை
ஏற்படும். அப்புறம் இந்த குரூப்புக்குள்ளே இப்போ ஒரு ஆல்ஃபா இருக்குது, அதாவது ஒரு லீடர் குரங்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அந்த குரூப்புக்குள்ளே மிச்ச குரங்குகள், ஆண் குரங்குகள் அது லீடர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா அதோட உடல் வலிமையை வச்சு தான். இந்த ஆல்ஃபாவாக இருக்கிற குரங்கை அந்த அடுத்து அந்த குரூப்புக்குள்ளே இருக்க மிச்ச ஆண் குரங்குகள் வந்து எப்படியாவது அடிச்சுட்டு தான் ஆல்ஃபாவாகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ அதுங்களுக்குள்ளேயும் குட்டி குட்டி சண்டை வரும். அதில் இருக்கிறதே வலிமையான குரங்கு அந்த ஆல்ஃபா பொசிஷனை எப்போவுமே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் வயசாகிடுச்சுன்னா தக்க வைக்க முடியாது, அது தோற்று போகும். அந்த குரூப்புக்குள்ளே வேற ஒரு ஆல்ஃபா உருவாகும். இதுதான் அது குரூப்புக்குள்ளே நடக்கிற விஷயம். குரூப்புக்கு வெளியில் எந்த ஒரு ஆல்ஃபாவையோ இல்லை எந்த ஒரு குரங்கை பார்த்தாலும் இது எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக ஒரே யூனிட்டாக போய் அடித்து அட்டாக் பண்ணி துரத்தி விட்ருங்க. குரூப்புக்குள்ளேயும் சண்டை நடக்குது. எதுக்காகனா இந்த ஆல்ஃபா பொசிஷன் அடையிறதுக்கு சண்டை நடக்குது. இதுதான் பேசிக்கு ஒரு அனிமல் கிங்டமில் நடக்கிறது. இப்போ மனிதர்கள் யார் அப்படின்னா இதோட பரிணாம வளர்ச்சி தான் மனிதர்கள். இன்று நம்ம மனிதர்களாக இருக்கோம். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர்லேயே ஒரு குரூப்புக்குள்ளே நமக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும். குரூப்புக்கு வெளியில் இருக்கிறவங்களை கண்டா வேற ஒரு பிஹேவியர் நமக்கு இருக்கும். எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த நம்மளோட ஜீன்லேயே, நம்மளோட பயாலஜிக்கலாக, நம்மளோட நேச்சர்லேயே நம்மளும் ஒரு சராசரி ஒரு பாலூட்டி விலங்கு, மேமல்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மேமலாக இருந்து தான் இன்றைக்கி பல ஆயிரம் வருஷத்தில் இவ்வளோ உயர்ந்து வந்திருக்கோம் மனிதர்களாக. ஆனால் இன்றளவும் நமக்குள்ளேயும் அந்த உணர்வுகள் அப்படியே இருக்குது. ஸோ ஒரு குரங்குக்கு இருக்கிற மாதிரியே நமக்கும் எந்தெந்த ஈகோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலுக்கு இருக்கிற எல்லா ஈகோவும் இன்றைக்கும் நமக்கு இருக்குது. நான் முதவே சொன்னேன் பார்த்தீங்களா, உடலை பாதுகாக்கணும், உயிரை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், என்னோட குரூப்பை பாதுகாக்கணும், என்னோட டெரிட்டரியை பாதுகாக்கணும், என்னோட வீட்டை பாதுகாக்கணும், அப்புறம் என்னோட ஜீன் இருக்குல்ல, நான் தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லிக்கணும், வலிமையாக ஆகணும். வலிமையானவன் சொல்லிக்கிறதுல ஒரு கர்வம், ஒரு ஈகோ. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஜீனை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகணும். ஸோ விரிவாக்கம் பண்ணணும். இந்த ஆல்ஃபாவோடைய ஜீனை அடுத்தடுத்த தலைமுறைக்கு விரிவாக்கம் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர்லேயே இருக்குது, நம்மளோட உள் உணர்வுகள்லேயே இருக்குது. அதுதான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறேன். அந்த உள் உணர்வு அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் இயற்கை அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த இயற்கையினுடைய ஒரு சாஃப்ட்வேரே நமக்குள்ளே அப்படி தான் இருக்குது. அது வந்து அனிமல் கிங்டம்லேயும் இருக்குது, நமக்குள்ளேயும் இன்றைக்கி அளவும் அதான் இருக்குது. ஸோ நம்மளோட ஈகோ அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வேலை பார்க்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் அவன் வந்து பொதுவாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், பெரிய பணக்காரன், ஒரு 2 கோடி ரூபா காரில் வந்து இறங்குறாரு, ஒரு பெரிய செலிப்ரிட்டி, ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவரை பார்த்தா அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவரை இவன் பார்த்தது கிடையாது, எங்கேயோ தூரத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கார், ஏதோ ஒரு நாட்டில் இருக்கார், அடிக்கடி டிவியில் பார்க்குறான். அப்போ என்னும்போது அவன் என்னோட இன்ஸ்பிரேஷன், அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் அவரோட ஃபேனு அப்படின்னு சொல்லுவான் இவன். ஆனால் அதே மாதிரி திறமை உள்ளவன் தன்னோட குரூப்புக்குள்ளே, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து இவர் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டான். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், அவன் என்ன திறமைசாலியாக இருந்தாலும், தான் குரூப்புக்குள்ளே இருந்தால், தன்னோட நட்பு வட்டாரத்துக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் அவனை இவன் என்னோட நண்பன், என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்ல மாட்டான். என்னோட அண்ணன், என்னோட தம்பி, இதுங்களாம் குரூப்பு. இது ஒரு குரூப், ஒரு ஃபேமிலிங்கிறது குரூப்பு. அங்கேயுமே ஈகோ பயங்கரமாக இருக்கும், நேச்சுரலாகவே இருக்கும். ஏன் இருக்குன்னா நம்மளோட அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அப்போ நம்மளோட உறவுகளுக்குள்ள என்னோட பிரதர், என்னோட சிஸ்டர், என்னோட ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த என்னோட வட்டத்துக்குள்ளே, அது என்ன வட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை பார்க்குற ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயும் இருக்கும்போது அந்த சர்க்கிள்குள்ளே இன்னொருத்தரை அங்கீகரித்து இவர் வந்து என்னை விட திறமசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனசும் வராது, வார்த்தையும் வராது. அதுக்கு காரணம் நம்மளோட உள் உணர்வு, அந்த விலங்கியல் உணர்வு. ஸோ அது என்ன, எப்போவுமே நான் தான் ஆல்ஃபாவாக இருக்கணும், என்னோட குரூப்புக்குள்ளே நான் தான் ஆல்ஃபாவாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளோட சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நம்ம வட்டத்துக்குள்ளே, நம்மளோட குரூப்புக்குள்ளே இருக்கிற யாரையுமே நம்ம வந்து அவங்களுக்கு தகுதியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மனசே வராது, வாய் விட்டு சொல்ல வராது. நீ ரொம்ப சூப்பராக பண்ணப்பா, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு இதை கேட்டதே இல்லை, நீ செஞ்ச செயல் சூப்பர் அப்படின்னு நம்மளோட நட்பு வட்டத்துக்குள்ளே யாரையாவது போலுவாங்கன்னா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு வாய் வராது, நிறைய பேருக்கு மனசு வராது, உள்ளுக்குள்ளே தெரியும் ஆனால் வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க. அதான் ஈகோ. ஸோ அது சாஃப்ட்வேருக்குள்ளேயே இருக்குது. அப்புறம் நீங்கள் யார், நீங்கள் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு உண்மையிலே தெரிஞ்சுக்கிற அக்கறையோடு இருந்தீங்கன்னா இது ஒரு டூராக நினைக்கிறீங்க. இந்த பூமிக்கு வந்ததே ஒரு டூரு, ஓகேயா? இப்போ இந்த டூரை நீங்கள் உண்மையிலே என்ஜாய் பண்ணணும்னா இங்கே என்ன உண்மைகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை எப்போவுமே கண்டினியூஸாக நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க
அறிவாக ஏதாவது ஒன்று சொன்னால் அது நம்ம இவ்வளோ நாள் நம்பினதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிலீஃப் சிஸ்டமை மாற்றணும். அப்போ தான் தொடர் வளர்ச்சி இருக்கும். இப்போ மனிதர்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு விலங்கியல் இன்ஸ்டிங்க்ட் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த விலங்கியல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்போது நம்ம எப்போவுமே இந்த ஆல்ஃபாவாக ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு, சராசரி மனிதர்களுக்கு அந்த எண்ணம் வரும், நான் தான் ஆல்ஃபாவாக இருக்கணும்னு. அப்போ நம்ம ஒரு குரூப்பில் இருக்கும் போது அது என்ன குரூப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, இல்லை உங்களோட ஒர்க்கிங் குரூப்பு, நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எல்லோரும் ஒரு 50 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறீங்க, உங்கள் குரூப்பு எந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் அந்த குரூப்பில் உங்களுக்கு ஈக்குவலான டேலண்டடில் இருக்கிறவர் மேலே எப்போவுமே ஒரு பொறாமை இருக்கும். அவர் செய்த எந்த நல்ல காரியமும் உங்களுக்கு நல்ல காரியமாக தெரியாது, எல்லாமே தப்பாகவே தெரியும். அந்த ஜெலஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவரை பிடிக்காது. நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே ஒத்துக்க மாட்டீங்க. உங்களை விட இன்னும் டேலண்டடாக அவர் போயிட்டார்னா உங்களோட அந்த குரூப்பில் உங்களுக்கு இருக்க மரியாதை போயிடும். அதனால் அவர் என்னைக்காவது அப்படி உங்களோட உயரமாக ஆயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஏதாவது ஒன்று செஞ்சு கீழே இறக்கி அவனை வந்து காலி பண்ணிடணும். அதெல்லாம் உங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சராசரியான நம்ம இன்ஸ்டிங்க்ட்லேயே இருக்கிற அந்த விலங்கியல் குணம் இது ஆல்ஃபாவோட குணம். அப்போ ஒரு ஆல்ஃபா என்ன பண்ணுன்னா, தன்னோட குரூப்பில் யாராவது டேலண்டடாக இருந்தாங்கன்னா அவங்கள காலி பண்ணிவிடும், அவங்கள வளரவே விடாது. அவன் தன்னோட உயரமாக இருக்கான்னு தெரிஞ்சுன்னா எல்லா பொய் புரட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சு அவனை தனக்கு கீழே கொண்டு வரதை ஒரு ஆல்ஃபா மைண்ட் செட் எப்போவுமே செய்யும். இது மனுஷங்க நிறைய பேர் இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதுலேருந்து தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேவலமான குணம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க பாதி பேர் திருந்திடுவாங்க. நம்ம குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம வளர்க்கணும். அப்போ தான் நம்மளும் சேர்ந்து வளர முடியும். அப்போ தான் பெரிய பெரிய காரியங்களை ஒரு மனுஷனாக நம்ம எல்லோரும் சேர்ந்து அடைய முடியும். உங்கள் குரூப்பும் நீங்கள் உங்களோட அந்த குரூப்னால் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் நிறைவேறணுன்னாலே குரூப்பில் இருக்க டேலண்ட்டை நம்ம வளர்க்கணுமே தவிர அழிக்கக்கூடாது. அது வந்து ஒரு விலங்கியல் குணம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்போ நான் சொன்ன மாதிரி தன்னை விட உயரம் போயிடுவாங்களோன்ற பயத்தில் இந்த ஆல்ஃபா மைண்ட் செட்டில் இருக்கவங்க அவங்க கூட இருக்கிறவங்களே காலி பண்ணுவாங்க. ஆனால் அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ரொம்ப நொந்து போய், இல்லை அந்த குரூப்புக்குள்ளே இருக்கவங்க யாரோ ஒருத்தர் சாக கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் காப்பாற்றுறதும் இந்த ஆல்ஃபா தான் போய் காப்பாற்றும். ஏன்னா அது வந்து ஒரு விலங்கியல் குணம். தான் குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் உயிரோடு இருக்கணும், தான் குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆனால் நல்லா இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், ஆனால் என்னை விட உயரம் போயிடக்கூடாதுன்னு தான் ஆல்ஃபா நினைக்கும். ஆனால் குரூப்புக்குள்ளே இருக்கவங்க எல்லோரும் செத்து போயிட்டாங்க, குரூப்புக்குள்ளே இருக்கவங்க எல்லோரும் குரூப்பை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஆல்ஃபா தனியாக இருக்காது. ஸோ ஆல்ஃபாக்கு எப்போவுமே ஒரு குரூப் தேவை. அது குரூப்புக்குள்ளே இருக்க விரும்பும். குரூப்புக்குள்ளே தான் முதன்மையானவனாக தான் லீடராக இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் குரூப்புக்குள்ளே இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு ரொம்ப நொந்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ஆல்ஃபா உடனே ஓடி போய் உதவும், ஓடி போய் காப்பாற்றின அதே ஆல்ஃபா அவன் தன்னை விட உயரம் போகிறான்னு தெரிஞ்சுன்னா அவனை கொல்ல கூட தயங்காது. ஸோ இதெல்லாம் ஒரு விலங்கியல் இன்ஸ்டிங்க்ட்டு இன்றளவும் மனுஷங்களுக்குள்ள உயிரோடு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சைல்டுஹுட்லேயே எது சரி, எது தப்பு, எது தனக்கு நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு லேர்னிங் உருவாயிடும். அது எல்லாமே என்ன ஆகும்னா நாளடைவில் ஒரு பிலீஃப் சிஸ்டமாக அவங்களுக்குள்ளே மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் ஒரு அடல்ட்ஹுட் வந்ததுக்கப்புறம் உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை எதிர்த்து யாராவது உங்களுக்கு எதிர்த்து நீங்கள் நம்புகிற விஷயத்துக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை சொல்லும் போது உங்களோட ஈகோ தடுக்கும். எதை தடுக்கும்னா, இந்த உங்களோட எக்ஸிஸ்டிங் பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, நீங்கள் எதை வந்து சரின்னு நம்புறீங்களோ அதை இன்னொருத்தர் தவறு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் எது ஒன்று வந்து தவறுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எதிர்க்க இருக்கிற இன்னொரு டேலண்டட் பர்சன் வச்சுக்கோங்க. அவர் வந்து நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்க, அது அந்தளவுக்குலாம் ஒன்றும் தவறு இல்லைங்க, அதை இப்படி மாற்றி செஞ்சால் அது சரியாகுங்கன்னு உங்களுக்கு சொன்னார்னா உங்கள் ஈகோ தடுக்கும் உங்களை. சரியா? ஸோ ஈகோ வந்து இந்த பிலீஃப் சிஸ்டம்மை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு சராசரி ஒரு மனுஷனில் இந்த நமக்குள்ளே இருக்கிற ஈகோ வந்து உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தையும் பாதுகாக்க நினைக்குது. ஆனால் அப்படி நீங்கள் அதை பாதுகாத்து, நான் வந்து 22 வருஷமாக இந்த பூமியில் வாழ்கிறேன்ப்பா, எனக்கு இன்றைக்கி 22 வயசாச்சு, எனக்கு தெரிஞ்சது தான் கரெக்டு, நான் இவ்வளோ நாள் எதை நம்பினோ அதுதான் கரெக்டு, இவ்வளோ நாள் நான் எதெல்லாம் தப்பு நினச்சினோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் ஆணித்தரமாக அங்கேயே நின்றுட்டிங்கன்னா வளர்ச்சின்னு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா வளர்ச்சி ஒரு 22 வயசு ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் இனிமேல் வளர்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களா? அது உண்மையும் கிடையாது. அப்படி ஒத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் வளரணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெளி உலகம், உங்களை சுற்றி இருக்கிற வெளி உலகம் பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு உயரத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்குள்ளேருந்து தான் நடக்கணும். இப்போ உங்களுக்குள்ளேருந்து நடக்கணும்னா என்ன மீனிங்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட எக்ஸிஸ்டிங் பிலீஃப் சிஸ்டமில் சில விஷயங்களை நம்ம சரியாக புரிஞ்சிருக்க மாட்டோம், தவறுதலாக புரிஞ்சிருப்போம். அதெல்லாம் இன்றைக்கி உங்களோட அறிவாற்றலில்
உங்களோட கான்ஷியஸ்னஸில் யோசித்து பார்க்கும்போது எதிர்க்க இன்னொருத்தர் நல்லா டேலண்டடாவோ அறிவான ஒருத்தர் ஒன்று சொல்லும்போது அதை அன்றைக்கே அப்போவே ஒத்துக்கலன்னா கூட ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு மாதம் அமைதியாக அவர் கொஞ்சம் விவரமானவராக இருக்கார், அவர் வந்து நம்மளோட ஒரு வாழ்க்கையில் நிறையா சாதித்தவராக இருக்கார், அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பித்து அது உண்மைன்னு என்றைக்காவது உங்கள் மனசு ஒத்துக்குச்சுன்னா உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தில் அதை மாற்றணும். நீங்கள் மாற்றினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மனுஷன் அவன் 90 வயசு வந்தாலும் சரி 100 வயசு வந்தாலும் சரி சாகிற நிமிஷம் வரைக்கும் அவனோட பிலீஃப் சிஸ்டத்தை ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் எதை நம்பியிருந்தாலும் அது 90 வருஷம் ஆனாலும் புதுசாக லேர்னிங் எப்போவுமே இருக்கும். ஏன்னா இது வந்து பரந்த உலகம். நம்ம வந்து ஒரு ஆயுசு பத்தாது இந்த பூமியில் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயுசு பத்தாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் புது இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வரும். நான் வந்து எனக்கே 40 வயசு ஆச்சு, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, என்கிட்ட எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு ஈகோயிஸ்டிக்காக யார் சொல்கிறதையும் ஏற்றுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி அங்கேயே தடைப்பட்டு நின்றோம். இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக நமக்கு இந்த அனிமல்ஸையும் தாண்டி இந்த ஈகோ எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம். என்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், யாரை விட அதிகமாக இருக்கணும், என் நட்பு வட்டத்துக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த மாதிரி எந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயும் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளே நான் தான் பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற ஈகோ இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயும் நான் தான் அறிவாளியாக இருக்கணும், நான் தான் அறிவாளியாக இருக்கோமோ இல்லையோ ஆனால் நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு ஈகோ இருக்கும். படிப்பு, எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில்ஸு, டேலண்ட்டு, நாலேஜு, இது எல்லாத்துலேயுமே ஈகோ வந்துருச்சு. இதெல்லாம் விலங்குகளுக்கு நமக்கு அடிஷ்னலாக இருக்குது. நமக்கு அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி பணம், புகழ், நாலேஜு, எஜுகேஷன், ஸ்கில்ஸு, இதிலெல்லாம் நம்மளோட சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்ககிட்டே எப்போ பார்த்தாலும் ஈகோயிஸ்டிக்காக இருப்போம். அது இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், ஈகோ எதில் இருக்கணும்னா என்னோட உடலையும் என்னோட உயிரையும் சில முக்கியமான என்னுடைய உணர்வுகளையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த பூமியில் என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஸோ அங்கே நான் என்னோடய ஈகோவை விட்டே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பேசிக்கான என் உடலை பாதுகாக்கிறதுலையும் என் உயிரை பாதுகாக்கிறதுலையுமே நான் என் ஈகோவை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சாக போகிறேன்னு அர்த்தம், இல்லைனா செத்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் இயற்கையே நமக்கு கொடுத்த சில பேசிக் விஷயம் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆனால் ஒரு குரங்கு மாதிரியே எப்போவுமே நான் தான் லீடராக இருக்கணும். ஒரு படத்தில் ஒரு நல்ல டைலாக் வரும், சாவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு. அதுதான் ஈகோ. அந்த மாதிரி வாழக்கூடாது. ஏன்னா நம்ம மனிதர்கள் அந்த விலங்கை விட நம்ம இன்னும் உயர்வான சிந்தனையை நோக்கி போகணும். அந்த மாதிரி சிந்தனையை நோக்கி சில மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தனால தான் இன்றைக்கி ஹியூமனிட்டி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. ஸோ எஜுகேஷன், நாலேஜு, ஸ்கில்ஸு அப்படின்னு வரும்போது நம்ம மனிதர்களாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய இந்த ஒரு ஜென்மத்தில் இந்த நமக்கு கிடச்சிருக்க இந்த ஒரு லைஃப் டைமுக்குள்ளே நம்மளோட ஈகோ காரணமாக நம்ம சில ஸ்கில்ஸை வளர்த்துருக்கோம், சில நாலேஜை வளர்த்துருக்கோம், சில படிப்பை படிச்சிருக்கோம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்மளோட ஒரு லைஃப் டைமில் கடலளவு இருக்கிற நாலேஜ் அப்படி சொல்லணும். நான் அது நம்ம சொல்லுவாங்க, கை மண் அளவு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளால் கற்றுக்க முடியாது. நமக்கு வந்து 1,00,000 ஜென்மம் எடுத்தால் கூட இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாலேஜ், விஸ்டம், ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஒரே மனுஷன் ஒரே ஜென்மத்தில் அடைய முடியுமானா முடியவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல மெச்சூர்டு ஹியூமன் பீயிங் அதை புரிஞ்சுக்குவார். அதனால தான் when it comes to education, knowledge, ஸ்கில்ஸு, இதெல்லாம் நான் ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், என்னை விட இன்னொருத்தர் அதில் சிறந்து விளங்குறாருன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரோட லீடர்ஷிப் கீழே நம்ம போகணும். அப்போ ஒரு குரூப்பாக வேலை பார்க்கணும், ஒரு டீமாக வேலை பார்க்க கற்றுக்கணும். அப்படி பண்ண ஆரம்பித்தோம்னா, அப்படி பண்ணனால தான் ஹியூமன் இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் ஸ்பீஷீஸாக வளர்ந்துருக்கு. இப்போ அனிமல் வேர்ல்டில் 2 ஆல்ஃபா மேல் ஒரே கேஜுக்குள்ளே போட்டு 2 அடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஒன்று செத்து போயிடும். ஆச்சரியப்படுறது கிடையாது. 4 ஆல்ஃபா மேலே போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ 10 ஆல்ஃபா மேலே உள்ளே போட்டோம்னா எல்லாம் ரத்த காயத்தோடு இருக்கும். மனிதர்களும் அதே உணர்வை கொண்டவங்க தான். ஆனால் அந்த மனிதர் அப்படின்னா நம்ம மனிதன் ஒரே எல்லாரையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் அனிமல் இன்ஸ்டிங்க்டோடையே வாழ்கிற தி சோ கால்டு ஹியூமன் பீயிங்ஸாக தான் நிறைய பேர் வாழ்கிறோம். நம்ம செயின்ட் ஆகிட்டார், இவர் பெரிய செயின்ட் ஆகிட்டார்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அவர் செயின்ட்டுங்க, இப்போ அவர் ஞானிங்க கிடையாது. யாருமே ஞானி கிடையாது. நம்ம யாரை ஞானின்னு சொல்கிறோன்னா ஒரு உயர்ந்தபட்ச ஹியூமனிட்டி அடைஞ்சவங்களை தான் நம்ம ஞானின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே எதை நோக்கி பிரயாணம் பண்ணணும்னா நம்ம ஒரு நல்ல மனிதனாக மாறுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஆனால் நம்ம யாரெல்லாம் செயின்ட்டுன்னு சொல்கிறோம்னா அவங்களாம் செயின்ட்டுன்னு கிடையாது.
அவங்களாம் ஒரு ஹியூமன், ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு என்ன பட்டம் கொடுக்குறதுன்னு தெரியாமல் நம்ம அவங்களெல்லாம் செயிண்டாக மாற்றிட்டோம். ஸோ நம்மளோட கடமையை வந்து ஒரு நல்ல மனிதனாக மாறணும். அப்படின்னா when it comes to skills, education, talent, technology, இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? என்ன மாதிரியே திறமையாக இருக்கிறான், இல்லை எனக்கு இல்லாத திறமை இன்னொருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் லீடர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஆல்ஃபா மேல் அப்படின்னா மனிதர்களில் லீடர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டேலண்ட் படைச்ச இன்னொரு மனிதர். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சொன்னேன், ஒரு விலங்குல 4 ஆல்ஃபா மேல ஒன்றா போட்டு அடிச்சுக்கிட்டு சேர்த்துருவோன்னு சொல்கிறேன். 4 டேலண்டட், எக்ஸப்ஷனலி டேலண்டட் ஆல்ஃபா மனிதர்களில் ஆல்ஃபான்ற மாதிரி டேலண்டட் மேன், 4 லீடர்ஸ் ஒரு இடத்துல சேர்ந்தா எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்களை சாதிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதே இது 40 டேலண்டட் ஹியூமன் பீயிங் ஒரே இடத்துல சேர்ந்தா இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல்லான கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும். 400 பேர், 400 ரியலி டேலண்டட், ஸ்கில், நாலேஜ், எஜுகேஷன் இருக்கிற ஒரு குரூப்பை நம்ம உருவாக்குறோம். ஈகோ இல்லாத ஒரு குரூப்பை உருவாக்குனா அது ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஏன் ஆகாதுன்னா இன்ஸ்டிங்க்ட்லேயே அந்த ஈகோன்ற அந்த வெறி இருக்கும். ஆனால் ஒரு மனிதனாக நீங்கள் ஆகணும்னா, மெச்சூர்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஈகோவெல்லாம் கொட்டிட்டு அந்த 400 பேருக்கும் நடுவில் இருக்க எக்ஸப்ஷனலி டேலண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணி, மியூச்சுவலாக அதில் யார் பெஸ்ட் ஐடியாஸை கொடுக்குறாங்களோ, யார்கிட்ட பெஸ்ட் நாலேஜ், எல்லாருக்கிட்டையும் நாலேஜ் இருக்கும், ஆனால் அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டை யார் கொடுக்குறாங்களோ அதை எந்த ஈகவும் இல்லாமல் எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 3க்கு ராக்கெட் விட்டுருக்கோமே, அது அதனால தான் நடந்திருக்கு. இப்போ மார்ஸில் போய் மனிதர்கள் போய் செட்டில் ஆகலான்னு பேசுகிறோமே, அதுக்கும் காரணம் இந்த மாதிரி டேலண்டட் ஹியூமன் பீயிங்ஸ் வித்தவுட் ஈகோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து வேலை பார்த்தனால தான் நடக்குது. கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம், ஒருவேளை மரணமில்லா வாழ்க்கையை கண்டுபிடிக்கலாம், கை போனவங்களுக்கு திரும்ப கையை வளர வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம கற்பனைக்கு எட்டாத எத்தனையோ விஷயத்தை இந்த மேன்கைண்ட் சாதிச்சிருக்கு, இனிமேலும் சாதிக்க முடியும். அது எதனால் முடியும் அப்படின்னு கேட்டால், மனிதர்கள் அந்த ஆல்ஃபா, தி சோ கால்ட் ஆல்ஃபா மேல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய டேலண்ட்ஸ், பெரிய லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் ஈகோ இல்லாமல் ஒரு குரூப்பாக எல்லாரும் ஒரே இடத்துல அவங்களோட ஒர்க் பண்ணுறது அந்த காசுக்காக ஈகோஸை விட்டுட்டு எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக எல்லாரோட எனர்ஜியும் ஒன்றா ஒரே இடத்துல சேமித்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா நம்ம கற்பனைக்கு எட்டாத எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் செய்ய முடியும். ஸோ பேசிக்காக நம்மளோட உடல், உயிர் அண்ட் சில பேசிக் எமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் பண்ணிக்கணும். அந்த இடத்துல நமக்கு ஈகோ இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுத்துட்டா உயிரே இருக்காது, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி டெட். ஓகேயா? அண்ட் when it comes to knowledge, education, skillsன்னு வரும்போது மனுஷனாக இருந்தால் ஈகோவை விட்டு கொடுத்துட்டு எதிர்க்க இருக்கவர்கிட்ட இருக்க டேலண்ட்டை ஒத்துக்கிட்டு சேர்ந்து ஒரு டீமாக எல்லாரும் உழைச்சா ஹியூமனிட்டியை அடுத்த லெவலுக்கு உயரத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த பூமியையும் இன்னும் பல வருஷம் உயிர்ப்போடு வச்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த பூமி அழியாமல் பாதுகாக்க முடியும். நன்றி.